உலகம் எங்குமே ஆராதனைன்னா எளிமை நின்று பாட்டு பாடுறது, கையசைக்கிறது, நடனம் ஆடுவது, இந்த சிந்தனை நமக்குள் வந்து விட்டார். அது மாத்திரல்ல, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் ஆராதிக்க வந்தார்கள் என்றால் எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் ஆராதிக்க முடியும். எகிப்துக்குள்ள இருந்து கொண்டு ஆராதிக்க முடியாது. அதாவது பாவத்திலிருந்து வெளியே வந்தவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை உடையவர்கள் தான் ஆராதிக்க முடியும். இன்றைக்கு பாடல்கள், துதி, நடனம் என்கிற பெயரில் ரட்சிக்கப்படாதவனும் பாவத்தில் இருக்கிறவன் நடனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை துதித்து கரங்களை உயர்த்தி அசைத்து பாடி அவரை மகிமைப்படுத்துவது தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத அநேகர் இந்த பக்கம் பாவ பழக்கம், இந்த பக்கம் ரகசிய தொடர்பு, இந்த பக்கம் செல்போன்ல அசுத்தமான காரியம், இந்த பக்கத்தில் அநேக பாவ காரியத்தை வைத்துக்கொண்டு இங்க நடனமாடி நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது தேவனுக்கு அருவருப்பான ஆராதனை, அது தேவன் விரும்பாத ஆராதனை. அதனாலதான் பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள், எகிப்தை விட்டு வெளியே வராதவர்களுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. யார் பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆராதனையில் தான் தேவன் பிரியப்படுவார். அவங்க தான் உண்மையோடும் ஆவியோடும் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ரட்சிக்கப்படாத ஒருவன் எப்படி ஆவியோடு அவரை ஆராதிக்க முடியும்? ரட்சிக்கப்படாத ஒருவன் எப்படி உண்மையோடு அவரை ஆராதிக்க முடியும்? அதான் வெறும் உதடு தான் பாடுகிறது, இருதயம் தூரம் இருக்கிறது. நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான், திடீர்னு செல்போனை தூக்கிட்டு வெளியே போவான். அப்ப செல்போன் அடிக்கிறது அவனுக்கு கேட்குது. இங்க கர்த்தர் அவன் கண் முன்னால இல்லை, ஆண்டவர் அவனுடைய பிரசன்னத்துக்குள் அவன் இல்லை. வெறும் உதடு தான் துதித்து நடனமாடி கொண்டிருக்கிறது சரீரம். அவனுடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறது. அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு ஆராதனை. இதைத்தான் சாத்தான் இன்றைக்கு தந்திரமாய் ஆராதனை என்கிற பெயரிலே சபைகளை, கிறிஸ்தவ சமுதாயத்தை அவன் தவறான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் பாடல், துதி எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு ஜெபம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெப நேரத்தை சாத்தான் ஆராதனை என்கிற பெயரிலே திருடி விட்டான். சபைகளிலே 1 மணி நேரம் பாட்டு ஆராதனை என்று சொல்லி ஜெபமே பண்ணுவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு சபைக்கு கொடுத்த பெயர் என்ன? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஆராதனையின் வீடு. அப்படியா இயேசு சொன்னார்? ஜெப வீடு என்று சொன்னார். இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கணும். உலகம் எப்படி போகிறது என்று பார்க்க கூடாது. எங்கோ ஒரு சபை செய்கிற தவறு உலகமெல்லாம் பரவி விடுகிறது. எங்கோ ஒரு ஊழியத்திலே நடக்கிற தவறு, அந்த தவறான வழி நடத்துதல் உலகமெல்லாம் பரவி இதுதான் உண்மை என்ற நிலைமைக்கு வந்து விடுகிறது. இன்றைக்கு சபைகள் வசனத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும், ஊழியங்கள் வசனத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஆராதனை என்கிற பெயரிலே பாட்டு பாடி, நடனமாடி, கையசைத்து, காலசைத்து ஜெபத்தை இன்றைக்கு சாத்தான் திருடி கொண்டிருக்கிறான். அதனால தான் எழுப்புதலை பார்க்க முடியல, அதனால தான் சபைகளுக்குள்ளே வளர்ச்சி இல்லை, அதனால தான் சபைகளுக்குள்ளே புதிய ஆத்துமாக்கள் வருவது இல்லை. இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதைத்தான் நேற்றைய தினத்திலே புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன, ஒரு ஆராதனையில் என்னெல்லாம் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இது நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலே கூட, தனியா கர்த்தரை ஆராதிக்க தெரியாதவன் சபையில ஒழுங்கு ஆராதிக்க தெரியாது. தனியா உங்க வீட்டில் நீங்க கர்த்தரை ஆராதிக்காவிட்டால் சபை நடுவில் உங்களால் ஒழுங்காக கர்த்தருடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்து ஆராதிக்க முடியாது. அனுதினமும் தேவனை ஆராதிக்காத கிறிஸ்தவன் வாரத்தில் ஒரு நாள் ஆராதிப்போது அவனால் ஒழுங்காக ஆராதிக்க முடியாது. அனுதினமும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கணும். உன்னுடைய தனி ஜபத்தில் தேவனை துதிக்கிற துதி, அந்த பாடல் இருந்து ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்க வேண்டும். ஜபம்
ஆத்துமாக்களுக்காக, மற்றவர்களுக்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அனுதினமும் ஒரு ஜீவ பலியாக உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து பரிசுத்தத்திலே வளர்ந்து நீங்கள் நிற்க வேண்டும். இதெல்லாம் சேரும்போது தான் தேவன் அதை ஆராதனையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்பதான் நீங்க ஒரு ஆராதனை வீரனாக இருக்க முடியும். அதனால இது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். இந்த காரியங்களை கவனமாய் ஆழமாய் நீங்கள் பதித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆராதனையின் ஆசீர்வாதங்கள். ஆராதனை கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை, வேதத்தில் சொல்லப்பட்டபடியான சரியான ஒரு ஆராதனை என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? ஒரு சரியான ஒரு ஆராதனை தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. சரியான ஒரு ஆராதனை, புத்தி உள்ள ஒரு ஆராதனை தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். ஆகவே தான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வேதத்தில் சொல்லப்பட்டபடி சரியாய் ஆராதிக்க ஆரம்பித்தால் நம்முடைய கிராமத்தில் எழுப்புதல் உண்டாகும், பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாகும். நம்முடைய வாஞ்சை என்ன? நம்முடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை, அதுதான் தேவனுடைய விருப்பமும். ஆகவே அதை நோக்கித்தான் நம்ம ஜெபத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறோம். அப்போ முழுமையான ஒரு ஆராதனை, முழு தேசமும் கர்த்தரை ஆராதிக்கணும், இயேசுவின் நாமத்தை புகழணும், கர்த்தருடைய நாமத்தை புகழணும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்றால் என்ன? சகல ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்ளுவது, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று புகழுவது, இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று அவரை புகழ்ந்து பாடுவது, எல்லா நாவுகளும் அவருடைய நாமத்தை உச்சரிப்பது. அதற்குத்தான் நம்ம 30 வருடமாய் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதற்குத்தான் உபவாசம் பண்ணி அழுது ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். அந்த ஒரு எழுப்புதல் வருவதற்கு சரியான ஒரு ஆராதனை வீரர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப நம்முடைய ஆராதனை ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது. வேத புஸ்தகத்தில் ஒரு 2 பேருடைய ஆராதனை ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வைத்து சில காரியங்களை சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் நாம் அதை எடுத்துக்கொள்ளும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 36 வரை நீங்கள் வாசிக்கும் போது அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 2 வசனங்கள் 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை ஆராதித்தார்கள், ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டபடியினால் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, ஒரு பெரிய விடுதலை உண்டாயிற்று. இந்த செய்திகளை பல முறை கேட்டிருக்கிறோம். பெரும்பாலான பேர் சொல்லும் போதெல்லாம் தேவனை துதித்து பாடினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள், ஆராதனை செய்தார்கள், அதனால் ஒரு பெரிய விடுதலை உண்டாயிற்று. இந்த செய்தியை தான் திரும்ப திரும்ப நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தை கொஞ்சம் சரியா கவனித்து பார்த்தால் அந்த ஆராதனையில காணப்பட்ட காரியங்கள் தெளிவாய் நமக்கு தெரியும். நம்ம வேத வசனத்தை சரியாய் அறிந்தாதபடி அரைகுறையாய் அறிந்து அரைகுறையாய் கேள்விப்பட்டதுனால நிறைய உண்மையான சத்தியங்கள் மறைக்கப்பட்டு வேத வசனத்தின் உண்மையான வெளிச்சம் தெரியாமல் போய்விடுகிறார். இந்த சம்பவம் என்ன? பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். ஒரு குழுவாக அவர்கள் வரும்போது அவர்கள் ஆற்றங்கரையிலே ஜெபம் பண்ணினார்கள் என்று அப்போஸ்தலர் 16-13 வாசிக்கிறோம். ஆற்றங்கரையிலே ஜெபிக்கும் போதுதான் லீதியாருடைய உள்ளத்தை ஆண்டவர் தொடுகிறார்.
அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், கூடி ஜெபிக்கிறவர்கள். லீதியாவுடைய உள்ளம் திறக்கப்படுகிறாரு. இப்போ அப்போஸ்தலர் 16:16 வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு செல்லும் போது ஜெபத்துக்கு தான் வேத முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. நல்ல கவனமாய் வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள். சாத்தான் இன்றைக்கு அதை மறைத்து ஜெபத்தின் முக்கியத்துவத்தை மறைய பண்ணி தவறான காரியத்துக்குள்ளே சபைகளை நடத்தினதுனால தான் சபைகள் இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பவுலும் சீலாவும் ஜெபம் செய்கிறவர்கள். அவர்கள் அங்கே பிலிப்பி பட்டணத்திற்கு போன போது ஆத்தங்கரையிலே கூடி ஜெபம் பண்ணினார்கள். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு இடம் வைத்து அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணினார்கள். மியூசிக் டைம் வச்சு எல்லாம் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, நடனம் ஆடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கவில்லை. ஜெபம் செய்கிறவர்கள். எதற்கு வேத முக்கியத்துவம் கொடுக்கிறதோ நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எதை வேதம் அதிகமாய் பேசுகிறதோ நாம் அதை அதிகமாய் பேச வேண்டும். அதனால இங்கே ஜெபம் பண்ணுகிற 2 பேர் ஜெபிக்கிற இடத்திற்கு வருகிற வழியிலே குறி சொல்லுகிற ஒரு பெண்ணுக்குள் இந்த ஆவியை பவுல் அதட்டி வெளியேற்றுகிறார். அந்த ஆவி வெளியேறி போகிறது. ஒரு விடுதலை ஒரு பெண்ணுக்கு உண்டாகிறது. அவளை வைத்து பணம் சம்பாதித்தவர்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து காவற்காரர் கையில் ஒப்பு கொடுக்கிறார்கள். என் பிழைப்பை கெடுத்து விட்டார்கள் என்று அவள் மேல தவறான குற்றச்சாட்டை சொன்னபோது என்ன நடக்கிறது பாருங்க. 2 பேரும் அவருடைய வஸ்திரத்தை கிழிக்கும்படி அந்த காவலில் வைக்கப்பட்ட அந்த அதிகாரி பாருங்க, அவன் சரியா விசாரிக்காம அவங்க சொன்னதை கேட்டுக்கொண்டு அவருடைய வஸ்திரத்தை கிழிக்கும்படிக்கும் அவர்களை அடிக்கும்படிக்கும் காவலர் கையிலே ஒப்பு கொடுத்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறார். அவர்கள் வஸ்திரங்கள் கிழிக்கப்படுகிறார். பவுல் சீலா என்ற 2 ஊழியர்கள், அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், ஜெபிக்கிற ஊழியர்களுடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்படுகிறது. அநேக அடிகள் அடிக்கப்படுகிறது. ஒருவேளை முகத்திலே குத்தி இருக்கலாம், தலையில அடித்திருக்கலாம், முதுகில் அடித்திருக்கலாம். அநேக அடிகள் அடித்தபடி அதனால அவருடைய முகம் வீங்கி இருக்கலாம். சில இடத்துல ரத்தம் கசிந்திருக்கலாம். வஸ்திரம் கிழிந்து தொங்குகிறாரு. பல அடிகள், அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சரீரமெல்லாம் காயப்பட்டிருக்கிறாரு. சில இடங்களில் ரத்தம் வடிந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி காயப்படுத்தப்பட்டவர்களாய் சிறைச்சாலையில கொண்டு வந்து அவர்கள் தொழுமரத்திலே அவருடைய கால்கள் மாட்டப்பட்டது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறார். தொழுமரத்திலே அவருடைய கால்கள் மாட்டி வைக்கப்பட்டது. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உள்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். சூழ்நிலை நல்ல கவனிங்க. ஜெபம் பண்ணுகிற 2 ஊழியர்கள் ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு அற்புதம் நடந்த போது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு அடித்து காயப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் உள் அறைக்குள்ளே, இருட்டான அந்த அறைக்குள்ள அவங்களை கொண்டு போய் அவருடைய கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். அதாவது அவளை உட்கார வைத்து கால்களை நீட்ட வைத்து அந்த 2 கால்களையும் மரத்தினால் உள்ள தொழுமரத்திலே பூட்டி லாக் பண்ணி விடுவார்கள். அப்ப கால்களை அசைக்க முடியாது. உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், அவ்வளவுதான். காலை அசைக்க முடியாது, எழும்ப முடியாது, அப்படியே உட்கார்ந்து. கைகளிலே சங்கிலி மாட்டி விடுவார்கள். 2 கைகளிலும் சங்கிலி மாட்டப்பட்டு இருக்கிறது. பவுலும் சீலாவும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கால் நீட்டப்பட்டு இருக்கிறது. தொழுமரத்திலே கால்கள் மாட்டப்பட்டு விட்டாரு. இப்ப அவங்களால அசைய முடியாது, எழும்ப முடியாது. உட்கார்ந்த இடத்துல காலை நீட்ட அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். கால்கள் மாட்டப்பட்டு விட்டாரு. கைகளிலே விலங்கு மாட்டப்பட்டு இருக்கிறது. அடிக்கப்பட்டு காயப்பட்டவர்கள் ஒரு பைத்தியக்காரனை போல மற்றவருடைய பார்வைக்கு தெரிந்திருக்கும். வஸ்திரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இந்த ரத்தம் கசிந்து வந்திருக்க வேண்டும். அடித்த அடியில ரத்த கசிவுல சரீரம் எல்லாம் பலவீனப்பட்டு அவங்க சோர்ந்திருக்க வேண்டும். அந்த 2 பேரும் சிறைச்சில அடைக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப என்ன நடக்கிறது பாருங்க. நடுராத்திரியிலே, அதான் வசனம் சொல்லுகிறார், நடுராத்திரியிலே அவங்க 2 பேர் ஆராதனை பண்ணுகிறார்கள். 25ஆம் வசனம் சொல்லுகிறாரு, நடுராத்திரியிலே. ஏன் அவங்க நடுராத்திரியில பண்ணணும்? அது வரைக்கும் அந்த அடியினால உண்டான மயக்கம்
அந்த அடியினால உண்டான வேதனை, அந்த பாதிப்பு சரீரத்தில் இருந்திருக்கணும். கொஞ்சம் அவங்க மயக்கெல்லாம் தெளிந்து ஒரு நார்மல் நிலைமைக்கு வருவதற்கு அவளை நேரமாகி இருக்கலாம். இப்போ நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, நடுராத்திரியிலே ஒரு ஆராதனை நடக்கிறது அங்கே. அதுதான் எல்லாரும் சொல்லுகிறார். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஆராதிச்சாங்க. சங்கிலெல்லாம் தெரிப்பட்ட நீங்க துதிச்சு ஆராதிச்சிங்கன்னா கட்டுகள் அறுக்கப்படும். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நல்ல கவனிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, முதல்ல சொல்லுங்க, ஜெபம் பண்ணி. சத்தமா சொல்லுங்க. இது மறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சாத்தானுடைய பெரிய தந்திரமே ஜெபத்தை தடுத்து விட்டால் தான் ஆளுகை செய்ய முடியும். ஜெபம் ஒன்றுதான் சாத்தானுடைய ராஜ்யத்தை பாதிக்கும். ஜெபம் ஒன்றுதான் சாத்தானுடைய திட்டத்தை முடக்க முடியும். ஜெபம் ஒன்றுதான் பிசாசுடைய கிரியைகளை அழிக்க முடியும். அதனால தான் சாத்தான் ஜெபம் என்பதையே மறைத்து 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 சபையை அவன் பாழாக்கி விட்டான். இந்த வசனத்துல கவனி, வெறும் பாட்டு பாடவில்லை. ரெண்டு பேரும் நடுராத்திரியில முதலாவது என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. முதலாவது ஜெபம், முதல் இடம் ஜெபம். இரண்டாவது தான் பாடலுக்கு கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறாரு. அதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க தானியேலை குறித்தும் பாருங்க. தானியேல் 6:10 தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி அதன் பிறகு ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது ஜெபிக்கிறாங்க. அப்போ அதன் பிறகுதான் தேவனை துதித்து பாடினார்கள். என்ன ஜெபிச்சிருப்பாங்க? ரெண்டு பேரும் நடுராத்திரியில கைகள் கட்டப்பட்டு சரீரம் காயப்படுத்தப்பட்டு ரத்தத்துல அப்படியே வடிந்து கொண்டு இருக்கிறது. கால்கள் மாட்டப்பட்டது, அசைய முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேரும் என்ன ஜெபம் பண்ணி இருப்பார்கள்? ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க என்ன ஜெபம் பண்ணி இருப்பார்கள்? அதைத்தான் நம்ம யோசிக்கணும், அதைத்தான் தியானிக்கணும். ஆனால் தான் வேதம் சொல்லு, கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்க வேண்டும். அந்த நடுராத்திரியில 2 பேர் என்ன ஜெபம் பண்ணி இருப்பார்கள்? ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய வந்தோமே, நீங்க சொல்லித்தானே நாங்க வந்தோம். ஒரு பிசாசை தானே துரத்தணும், எங்க மேல அபாண்டமான பழி சுமத்தி அடிச்சுட்டாங்களே, நாங்க என்ன தப்பு பண்ணணும், ஏன் எங்களை காப்பாத்தல, ஏன் எங்களை இப்படி வச்சிருக்கிறாங்க? அந்த மாதிரி ஜெபம் பண்ணி இருப்பாங்களா? அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட கோழைகளும் அல்ல, அப்படிப்பட்ட சுயநலவாதிகளும் அல்ல. இயேசுவுக்காக ரத்தம் சிந்தவும் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிற ஊழியர்கள். அல்லேலூயா. தங்களுடைய சொந்த காரியத்திற்கு நினைத்து முறுமுறுத்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் அல்ல பவுலும் சீலாவும். அவர்கள் மரிக்கவும் ஆயத்தம் என்று ஆண்டவருக்கு தன் அர்ப்பணித்தவர்கள். அப்ப என்ன ஜெபித்திருப்பார்கள்? முதலாவது நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட உமக்காக நாங்கள் அடிக்கப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி இருப்பார்கள். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் நன்மை செய்து அடிக்கப்பட்டதை போல நாங்களும் நன்மை செய்து அடிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பிசாசுகளை துரத்தி வாடினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டதை போல நாங்கள் ஒரு பெண்ணுக்கு பிசாசை துரத்தி விடுதலை கொடுத்தபடியால் நாங்கள் அடிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது நடந்த சம்பவத்துக்காக அவங்க தேவனை துதித்திருப்பார்கள். என்றால் பவுல் அதைத்தான் எழுதுகிறார், எல்லாவற்றிற்காக தேவனை துதியுங்கள். அவர் அப்படி வாழ்ந்து காண்பித்தவர். முதலாவது ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி இருப்பார்கள். இந்த அடிக்காக ஸ்தோத்திரம், இந்த காயத்திற்காக ஸ்தோத்திரம், உமக்காக இந்த பாக்கியம் கிடைத்ததற்காக ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி இருப்பார்கள். அப்புறம் என்ன ஜெபம் பண்ணி இருப்பாங்க? எங்கள் மேல அபாண்டமான பழி சுமத்தி இந்த சிறையில் அடைச்சாங்களே, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கற்றுக் கொடுத்தாரு. பவுல் எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டார். நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் பவுல். இயேசு என்ன செய்திருப்பார் அதைத்தான் அவர் செய்திருப்பார். மன்னியும்,
என்னை அடித்தவர்களை மன்னியும், எங்களை அடித்தவர்களை மன்னியும், எங்களை காயப்படுத்தினவர்களை மன்னியும், எங்க மேல் அபாண்டமான பழி சுமத்தின மக்களை மன்னியும். மன்னிப்புக்காக ஜெபித்திருப்பார்கள். மூன்றாவது என்ன ஜெபிச்சிருப்பாங்க? யார் யார் எங்களை அடிச்சாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அதுக்கு தானே நாங்க இந்த அடிகளை வாங்கி இருக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ராஜாவுக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினாலும் ராஜாவை பார்த்து, அகரிப்பா ராஜாவே, இந்த கட்டுகள் தவிர எல்லாவற்றிலும் என்னை போல நீர் ஆகும்படி நான் விரும்புகிறேன், நீரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் பவுலுடைய தாகம். அப்ப அதுக்கு தான் ரெண்டு பேரும் ஜெபித்திருப்பார்கள். எங்களை அடித்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்களை காவலில் வைத்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜெபித்திருப்பார்கள். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த சிறைச்சாலையில நிறைய பேர் காவல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி பாடி துதி செய்த போது காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியில எல்லா காவலர்களும் விழிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஜெப சத்தம் அவங்களை விழிப்படைய செய்திருக்கணும். என்ன ஜெபிக்கிறாங்க? எங்களோடு கூட சிறைச்சாலையில் இருக்கிற இவங்க திருடரா இருக்கலாம், கொலைகாரரா இருக்கலாம், ஏதோ தப்ப பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கலாம், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பவுல் எங்க போனாலும் இருதயத்தின் தாகம் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது, அதற்காக ஜெபித்திருப்பார்கள். இதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில் உள்ளவர்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. அடிபட்டு இருக்கிறாங்க, வஸ்திரம் கிழியப்பட்டு இருக்கிறது, சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற கைதிகளாக இருக்கிற நமக்காக கூட அந்த ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்களே. அதனாலதான் அங்க எழுப்புதல் உண்டாகிறது. அதனாலதான் எல்லாரும் அங்க ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அந்த ஜெபத்தை கவனித்து பாருங்கள். என்னென்ன காரியத்திற்கு எப்படியெல்லாம் ஜெபித்திருப்பார்கள். அதெல்லாம் ஜெபம் முடித்த பிறகு எவ்வளவு நேரம் ஜெபிச்சாங்க தெரியாது. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஜெபித்திருக்கலாம். அதன் பிறகு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? பாட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகுதான் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. ரெண்டு பேரும் தேவனை துதித்து பாடினார்கள். கைகளை தட்டி பாடி இருப்பாங்க. அந்த சங்கிலிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு மியூசிக்கை உண்டாக்கி இருக்கும். அந்த பாடல் சத்தம் சிறைச்சாலை முழுவதும் கேட்கிறது. எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறத கவனிச்சாங்க. இப்ப அவங்க பாடுகிறத கவனிக்கிறாங்க. ஆச்சரியமா பார்க்கறாங்க. பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி இவங்களை அடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க. அவங்க முறுமுறுக்கல, கோபப்படலை, யாரையும் குற்றம் சொல்லலை, சந்தோஷமா ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்களே. பவுலும் சீலாவும் பாடுகிறார்கள். என்ன பாடி இருப்பாங்க? அந்த மாதிரி யோசிக்கிற ஆளா இருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அவர்கள் யூதர்கள் நல்ல பாடகர்கள். மோசே பாடல் எழுதினதை வேதத்திலே பார்க்கிறோம். தாவீது எழுதின எத்தனை பாடல்கள். யூதர்கள் சொன்னாலே உலக பிரசித்தி பெற்றது. அந்த காலத்தில் பாபிலோன்ல சிறைப்பட்டு போன போது கூட நீங்க சீயோனில் நல்ல பாட்டெல்லாம் பாடுவீங்களாமே, எங்களுக்காக பாடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க தன்னுடைய கிண்ணறத்தை அலறி செடியில தொங்க விட்டு நாங்க கர்த்தருடைய பாட்டு அந்நிய தேசத்துல பாடுவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. பாபிலோனியர் வந்து அவங்க பாடலுக்காகவே வாஞ்சியா கேட்குறாங்க, நீங்க நல்லா பாடுவீங்களாமே, பாடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா யூதர்கள் பாடுக்கு பெயர் போனவர்கள். யூத ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் ஆரோகண சங்கீதத்தை பாடிக்கொண்டு எருசலேமுக்குள்ளே நுழைவார்கள். பண்டிகை காலத்தில் எங்கு பார்த்தாலும் பாடல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட அந்த வழக்கத்தின்படி தான் ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாடுகிற பழக்கம் உள்ளவர்கள். ஒரு சமயம் வெளிநாட்டு ஒன்று ஒழித்து போனேன். ஒரு வெள்ளைக்காரர் வந்து பேசினார். ஆர் இண்டியன் அப்படின்னார். ஆமாம், ஐ எம் இண்டியன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இன் இந்தியா ஆல் பீப்புள் ஆர் சிங்கிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் விளங்கலை. எதுக்கு அப்படி கேட்குறார்? எல்லா இந்தியர்களும் தெருக்களில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்களான்னு கேட்டார். எனக்கு ஏன் அப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு ஒய் யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னார், ஐ சா மெனி இந்தியன் ஃபிலிம்ஸ். சினிமா பார்த்துருக்காரு, இந்திய படம். எல்லாரும் தெருவில் பாட்டு பாட்டு ஆடுறாங்கல்ல,
கதாநாயகி கூட்டம் கூட்டமா. அப்போ இந்தியானாலே எல்லாரும் இப்படி தான் ஆடுவாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன், இது சினிமா, இது இஸ் ஃபேக். அவங்க பொய்யான காரியத்தெல்லாம் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, ரியல் அப்படி கிடையாது என்பதா அவருக்கு சொன்ன உடனே ஓ அப்படியான்ட்டு போனார். அவருடைய சிந்தனை என்ன, இந்தியாவில்னா எல்லா தெருவில் நடனம் ஆடி பாடுவாங்க போல அப்படின்னு சிந்தனை. ஆனால் யூதர்கள் அப்படி எல்லாம் பாடுகிற பழக்கம் உள்ளவர்கள். அழகான பாடல், அதாவது சங்கீதம் என்பது பாடல்கள். தாவீது அப்பவே எழுதி என்னென்ன இசைக்கருவியில் என்னென்ன பாட்டு பாடணும் என்பதெல்லாம் அந்த இசைக்கருவி முதற்கொண்டு தாவீது எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பவுல் அவர் யூதன், அவங்கெல்லாம் பாடல் பாடி பழகினவர்கள். அதே மாதிரி தான் நம்மெல்லாம் பாடல் பாடி பழகினவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாடல்கள், நல்ல பாடகர்களை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல பாடல்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வொர்ஷிப். நம்ம சிலர் இந்த நடனாட வைக்கிற மாதிரி, அது ஒன்று தான் பிரச்சனை. அவங்க எழுதின பாட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. தனியாக உட்காந்து அந்த பாட்டு கேளுங்க, அருமையாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுது. அந்த பாடல்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நல்ல ஆண்டவரை துதிக்கிற பாடல்களாக இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டு பேரும் தேவனை துதித்து பாடுகிறார்கள். அதே தேவனை துதித்து பாடினார்கள். இது உபதேச பாடல்கள் அல்ல. நான் சொன்ன சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லி பாடுகிற பாட்டு இருக்கிறது. புத்தி சொல்லி பாடுவது, அதான் நேற்றுக்கு சொன்னேன். விசுவாசியே கலங்காதே, நமக்கு புத்தி சொல்லி பாடுகிற பாடல். நிறைய பாட்டு நம்ம பாடகர்கள் வெளில கேட்கும்போது சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாம இருக்கு, புத்தி சொல்லுகிற பாடல். அதிகாலையில் எழும்பு, அதிகாலையில் எழும்பு, அப்ப காலையில் எழும்பி ஜெபிக்கணும் என்கிற பாடல்கள். நிறைய பாடல்கள் நமக்கு புத்தி சொல்லுகிற பாடல்கள், அதையும் நம்ம பாடுகிறோம். தேவனை துதிக்கிற பாடல்களையும் நம்ம பாடுகிறோம். ஆனா ஆராதனை என்ற பெயர்ல மனுஷனுக்கு புத்தி சொல்ற பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அதான் விளங்கி கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு தேவனை துதிப்பதற்கும் புத்தி சொல்லுகிற பாட்டுக்கு உள்ள வித்தியாசமே தெரியவில்லை. பாட்டுனாலே டான்ஸ் தான், கர்த்தரை ஆராதிக்கிறதா நீ நினைத்து கொண்டிருக்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். சுவிசேஷ பாட்டுக்கும் ஆலயத்தில் பாடுற பாட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. காஸ்பல் மீட்டிங் வச்சு, பொது மீட்டிங் வச்சு இந்துக்களுக்கெல்லாம் சுவிசேஷ கூட்டம் நடத்தின. அங்கே நாம் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக்கும், கொடி பறக்கும்னு பாட்டு பாடுறாங்க. புத்தி இருக்குதா கிறிஸ்தவங்களுக்கு? எங்க என்ன பாட்டு பாடுன்னு தெரியல. ஒரு சுவிசேஷ கூட்டம்னா சுவிசேஷ பாட்டு பாடு. தாய் தேற்றுவதை போல் அவர் உன்னை தேற்றுவார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற நல்ல பாட்டெலாம் இருக்குது, அதை பாடணும். சர்ச்சில் பாடும்போது, ஒரு உபவாச ஜபத்தில் பாடும்போது கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் பாடணும். எங்க எந்த பாட்டு பாடுன்ற புத்தி கூட நமக்கு இல்லை. விளங்குதா உங்களுக்கு? நீங்களாவது புத்தியா பாடுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அந்த யோசனையே இல்லை, எங்க எந்த பாட்டு பாடணும். கல்யாண வீட்டில் பாடுற பாட்டை பாருங்க, பாதிக்கு மேலே இந்துக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், பாதிக்கு மேலே இந்துக்கள். அப்படியே எப்பண்டா முடிப்போம், இவங்க கிஃப்ட் கொடுக்கலான்னு உட்காந்துருக்கேன். அங்கே அவர் சொல்கிறார், நம்ம இன்றைக்கி ஆராதனை பண்ண போகிறோம். கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை எங்கே வச்சு ஆராதனை பண்ண போகிறோம். ஆண்டவரை துதிச்ச ஒரு பாட்டு. எங்க இடம் பொருள் ஏவலை தெரியல நம்ம ஆட்களுக்கு. அங்கே உட்காந்து ஆராதனை விடனா எலும்பி கையாசை கால் அசைங்கன்றாங்க. அங்கே யார் பாதிக்கு மேலே இந்துக்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னையா கோமாளித்தனம் பண்ணுறாங்க இந்த கிறிஸ்தவங்க. கல்யாண வீட்டில் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அங்கே நல்ல ஒரு கல்யாண பாட்டு பாடி இயேசு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறோன்னு செய்தி சொன்னால் அவன் தொடப்படுவான். அங்கே உட்காந்து கையாட்டு காலாட்டுன்னா அந்த இந்துக்கள் பார்த்துன்னு நினைப்பான், இந்த கிறிஸ்தவங்களுக்கு புத்தி இருக்குதான்னு தான் நினைப்பான். யாரும் காய் அசைக்கலை, காலை அசைக்கலை. பாட்டு ஆராதனை நடத்துறதுக்கு சோர்ந்து நான் சொன்னால் பார்த்து நீங்கள் உட்காருங்க, இது ஆராதிக்கிற நேரம் இல்லை. ஜனங்கள்லாம் கிஃப்ட் வச்சுட்டு காத்து நிற்காங்க. நிறைய பேருக்கு நமக்கு புத்தி நமக்கு அவசியம். அதனால தான் ஞானத்தை சம்பாதிங்கன்னு பைபிள் சொல்லுது. புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதின்னு வசனம் சொல்லுகிறது. எல்லா இடத்துலையும் வீரம் காமிக்கூடாது. விசுவாச வைராக்கியம் அப்படிதான் இருப்பேன், அது புத்தி இல்லாதது. அப்படி செய்யக்கூடாது. ஞானமாய் புத்தியா நடக்கணும் வேதம் சொல்லுகிறது.
எங்க எந்த பாட்டை பாடணும், எங்க எந்த வார்த்தைகளை பேசணும், அது நமக்கு தெரியணும். இங்கே பவுலும் சீலாவும் முதல்ல ஜெபம் பண்ணி முடிச்சாங்க. இப்போ ஜெபம் பண்ண உடனே உற்சாகம் வந்துட்டு அவங்களுக்குள்ள. ஏன்னா முதல்ல சோர்ந்து இருக்கலாம், மனிதர்கள் தான், நம்ம எல்லாரும் மனிதர்கள். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் எலியா சோர்ந்து போனார். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சின்ன சோர்வு இருந்திருக்கும். நம்ம ஊழியம் செய்ய வந்தோம், கர்த்தர் அனுப்பி தான் வந்தோம், இந்த மாதிரி வந்து அகப்பட்டு கொண்டோமே, நமக்காக பேச யாருக்கான ஒரு சோர்வு இருந்திருக்கும். ஆனா ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சோர்வு மாறிவிட்டாரு. இப்ப ஆவில உற்சாகம் வந்த உடனே பாட ஆரம்பிக்கிறார்கள். அந்த பாடு தேவனை துதித்து பாடுகிறார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள், குறை சொல்லி பாடல, தேவனை துதித்து பாடுகிறார்கள். அதை அப்போ ஜெபமும் பாடலும், ஜெபமும் துதியும் இணைகிறது. அது மாத்திரல்ல, தங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருப்பாங்க. ஒரு பலி, ஆண்டவரை என் கைகளை அடிக்கட்டும் பரவாயில்ல, கால்களை அடிக்கட்டும் பரவாயில்ல, எங்களை அடித்து காயப்படுத்தட்டும் பரவாயில்ல, இந்த சரீரம் உமக்குரியது, இந்த சரீரம் உமக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க ஒரு பலியாக தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபித்திருப்பார்கள். எல்லாம் இணைகிறது. அதுதான் ஆராதனை. ஜெபமும் பலியும் துதியும் சேரும் போதுதான் ஒரு முழுமையான ஆராதனை. அதனாலதான் அங்கே வந்து அசைவு வருகிறது. வெறும் பாட்டு பாடினதுனால வரல, அந்த ஜெபம் பண்ணி தேவனை துதித்த பாடி தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நின்றதுனாலதான் தேவன் அங்கே இறங்குகிறார். அந்த ஆராதனை ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கிறது இப்ப பாருங்க. அங்கே ஒரு பெரிய அசைவு வருது, கட்டுகள் அவிழ்க்கப்படுது, பெரிய மாற்றம் வருது. எதனால? ஆராதிக்கிற இடத்துல, அந்த பாடல் பாடி தேவனை துதிக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம தேவனை துதித்து பாடும்போது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். முழு இருதயத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். அப்படி அர்த்தம் என்ன? கர்த்தரே இறங்கி வருகிறார் என்ற அர்த்தம். தேவனுடைய பிரசன்னம் சிறைச்சாலைக்குள்ள இறங்கின உடனே அஸ்திபாரம் அசைகிறது. அல்லேலூயா. அப்பதான் ஒரு மாற்றம், முடிவு எழுப்புதல், முடிவு. ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ராத்திரியே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அப்போ தேவனை துதிக்கும் போது, கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணி துதித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது என்ன நடக்கிறது? இந்த இடத்துல என்ன நடந்தது? ஒரு 4 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது நடந்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 16:26 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. முதலாவது வேதம் சொல்லுகிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. சிறைச்சாலை என்பது என்ன? கைதிகள் சிறைப்பிடித்து வைக்கப்படுகிற இடம். சாத்தான் இன்றைக்கு ஆத்துமாக்களை சிறை வைத்திருக்கிறான். சாத்தான் ஆத்துமாக்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசானவன் ஆத்துமாக்களை பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் தவறான நம்பிக்கைகளிலும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இப்ப நம்முடைய தேசத்துல பாருங்க, சாத்தான் அரண்களை கட்டி வைத்து கூட்டம் கூட்டமாக ஆத்துமாக்களை தன் பக்கமாக திருப்பி தவறான காரியத்தை தெய்வமன்று நம்பி வணங்க வைத்து, தவறான மனிதர்களை தெய்வமன்று நம்பி வணங்க வைத்து, தவறான காரியத்திலே தங்களுடைய பக்தியை வைக்கும்படி செய்து அவளை அப்படியே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். எவ்வளவோ அவங்க தேடினாலும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, ஒரு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டு என்ற ஒரு நிச்சயம் இல்லை. ஜனங்கள் அப்படியே தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. பக்தியா இருக்கிறாங்க, தெய்வத்தை தேடுறாங்க, தெய்வத்தை தேடி அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போறாங்க.
ஏன் ஆனா விடுதலை இல்லை? சாத்தான் அரண்களை உண்டாக்கி இந்த ஆத்துமாக்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான், சிறையிருப்புக்குள்ளே வைத்திருக்கிறான். அவங்க அடிமைப்பட்டவர்களாக, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக, சுயமாக யோசித்து தீர்மானிக்க முடியாதவர்களாக, இது தெய்வமா, இது நம்மை ரட்சிக்குமா, இது நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குமா, அதுக்காக இது ஏதாவது நமக்காக செய்திருக்கிறதா, இந்த சிந்தனையை வரவிடாதபடி சாத்தான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் நம் தேசத்திலே கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை. அப்ப அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்று வருவதுதான் எழுப்புதல். அப்ப அதற்கு நாம ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னம் தேசத்துக்குள் இறங்கும் போது, முதலாவது நடக்கிற காரியம் சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும், சாத்தானுடைய அரண்களின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஸ்தோத்தரித்து துதிக்க 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 இந்தியாவில் இருக்கிற சாத்தானுடைய அரண்கள் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது, அஸ்திபாரங்கள் குலுங்க ஆரம்பித்து விட்டது. இதனுடைய விளைவுகளை சீக்கிரமே நம்ம காண போகிறோம். அப்ப ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கும் போது சாத்தானுடைய அந்த அஸ்திபாரங்கள் அசையும். சாத்தான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிற அந்த அரண்களின் அஸ்திபாரங்கள் அசையும், அது உடையும், சாத்தானுடைய கட்டுகள் தெரிபடும். அதுதான் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டானது, ஒரு பெரிய எழுப்புதல். கிறிஸ்தவ தேசம், பின்வாங்கி போன தேசம், ஆண்டவரை மறந்த தேசத்துல அந்த எழுப்புதல் சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒரு சிறு கூட்டம் வாலிபர்கள், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் எழும்பினார்கள். அவங்களுக்குள்ள ஒரு பாரம், நம்முடைய பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், நம்முடைய பட்டணத்தில் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து போயிட்டாங்க, மதுபானம், வேசித்தனம், விபச்சாரம் பெருகிவிட்டாரு, அசுத்தம் பெருகிவிட்டாரு, சபையை மறந்துட்டாங்க, ஆலயத்தை மறந்துட்டாங்க, பைபிளை மறந்துட்டாங்க, எழுப்புதல் வரணும். அப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டீம் வாலிபர்கள் சேர்ந்து இசைக்கருவிகள், கிட்டாரு, அக்கார்டின், இது போன்ற இசைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவா நின்று பாடுவாங்க. ஒரு தெரு மூலையில் நின்று நல்ல ஆண்டவரை துதித்த சத்தமா பாடி துதிப்பாங்க, கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவாங்க. அப்புறம் அங்கிருந்து அப்படியே பாட்டு பாடிக்கொண்டே நடந்து போய் அடுத்த தெருமூலையில் நிற்பாங்க, நல்ல ஆண்டவரை துதித்து பாடுவாங்க, கர்த்தருடைய வசனத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஊர் முழுவதும் சுற்றி வர, பட்டணம் முழுவதும் சுற்றி வருவாங்க. இப்படி பல நாட்கள் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு இடமா போய் வேற ஒண்ணுமே செய்யல, சத்தமா பாடுவாங்க, துதிப்பாங்க, கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால நல்லா கூடி ஜெபம் பண்ணுவாங்க, எழுப்புதல் வரணும், ஒரு மாற்றம் பட்டணத்துல வரணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணினாங்க, நல்ல பாட்டு பாடி துதித்தாங்க, வசனத்தை சொன்னாங்க. வேலை ஒன்று செய்யலை, பிரசங்கம் பண்ணலை, வேற ஒன்றும் இல்லை, தோட்டில் நின்று செய்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? பட்டணத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார், எழுப்புதல் உண்டானது, பெரிய மாற்றம் உண்டாகி அந்த பட்டணமே மறுரூபம் அடைந்தது. அந்த எழுப்புதல் தேசம் முழுவதிலும் பரவினது. எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, இந்த ஒரு கூட்டம் வாலிபர்கள் தெருமுனையில நின்று பாடல் பாடி துதித்து ஜெபித்த ஜெபம், அதுதான் அந்த எழுப்புதலுக்கு ஒரு பெரிய காரியம். என்ன விஷயம்? ஒரு தேசத்துக்குள்ளே, பட்டணத்துக்குள்ளே மதுபான, விபச்சார, மேஷித்தனம், அசுத்தம் பெருகும்போது அது அசுத்த ஆவியின் கிரியை, இருளின் ஆதிக்கம். சாத்தான் இந்த பட்டணத்தையே சிறைப்பிடித்து தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறான், மக்களை பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான். இப்போ இந்த வாலிபர்கள் ரோடுகளில் நின்று பாட்டு பாடி துதித்து வசனத்தை சொல்ல சொல்ல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறாரு. அவங்க ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க பாட்டு பாடி பாடி தெரு தெருவாக தேவனை துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்ன துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிரசன்னம் இறங்க 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 அந்த பட்டணத்தின் மீது இருந்த சாத்தானுடைய பிடி தளர ஆரம்பித்தது, அந்த இருளின் ஆதிக்கங்கள் விலக ஆரம்பித்தது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க இறங்க சாத்தானுடைய இருளின் வல்லமையால இருக்க முடியவில்லை, அது விலக ஆரம்பித்தது. அப்பொழுது ஒரு மாபெரும் எழுப்புதல் ஜனங்கள் மத்தியிலே வெடித்து கிளம்ப ஆரம்பித்தது. இதுதான் அதனுடைய ரகசியம்.
கிராமங்கள் அந்த காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாம் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் 4 மாவட்டத்தில் இருக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஜபக்கூட்டம் சிஎஸ்ஐ சபையிலெல்லாம் அந்த காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை வீட்டு ஜபக்கூட்டம் வைப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை சில ஆராதனைகள், அப்புறம் தினமும் காலை மாலை ஆராதனைலாம் இருக்கும் கிராமத்தில். அப்போ வீட்டு ஜபக்கூட்டம், எங்கள் வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் வைங்கன்னு கேட்பாங்க. நான் எங்கள் வீட்டில் ஜபக்கூட்டம் வைங்கன்னு கேட்டேன். அது மாதிரி அந்த வாரத்தில் ஒரு நாள் கேட்குற வீட்டில் ஜபக்கூட்டம். அது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சபையில் அறிவிப்பாங்க, இன்றைக்கு இந்த வாரம் புதன்கிழமை சவர் மோகன் செல் ஆசிரியர் அவங்க வீட்டில் ஜபக்கூட்டம் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. 6:30 மணிக்கு சபையார் வந்து சர்ச்சுக்கு முன்னால் கூடுவாங்க. எங்கள் வீடு இருக்கிறது ரொம்ப தூரம். எங்கள் சர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணும். பல தெருக்களை தாண்டி இந்துக்கள் மத்தியில் இருக்கிற வரணும். ஆனால் சர்ச்சுக்கு முன்னால் எல்லாரும் கூடுவாங்க. நேராக வீட்டுக்கு வர மாட்டாங்க. சர்ச்சில் கூடின உடனே அங்கே வந்து போதகர், உபதேசியார், ஊழியர்கள், சபை மக்கள் எல்லாம் கூட்டிடுவாங்க. 50, 100 பேர், 200 பேர். எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, சபையே வந்துட்டு. சில வீடுகளுக்கு 50 பேர் போவாங்க, 100 பேர், 30 பேர். ட்ரம் இருக்கும், அதை பாட்டு பாடிக்கொண்டே போவாங்க. சர்ச்சில் இருந்து தெரு தெருவாக பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அதில் முக்கியமாக துதிப்பாட்டு தான் இருக்கும். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே துதி ஸ்தோத்திரம். இந்த மாதிரி துதி பாடல்களை பாடிக்கிட்டே ட்ரம் அடித்து வாசித்து கொண்டே ரோட்டு வழியாக போய் அந்த வீடு போய் சேருவாங்க. அந்த வீட்டில் அப்புறம் பாட்டு பாடி நல்ல ஒரு 3-4 பாட்டு பாடி முடித்த பிறகு வசனத்தை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு மறுபடியும் பாட்டு பாடிக்கொண்டே ஆலயத்தில் வந்து தான் அந்த கூட்டம் முடிவடையும். பாட்டு பாடி தெருவில். நான் இப்போ நினைப்பேன், இப்போ அதெல்லாம் நிறைய பார்க்க முடியலை. அந்த காலத்தில் மிஷினரிகள் அப்படி ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன நடக்கும், தெருவில் இயேசுவை நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடிக்கிட்டே போக 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 என்ன நடக்கும், இருளின் வல்லமைகள் விலகி போகும், அசுத்தாவின் கிரியைகள் விலகி போகும், கர்த்தருடைய பிரசன்னத்தை அது கிராமத்துக்குள்ளே கொண்டு வரும். இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. அதுல உண்மையான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இன்னைக்கு சபைகள் எல்லாம் மறந்து விட்டாரு. சிபிஎம் கன்வென்ஷன் நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா? சிபிஎம் சர்ச்சு கன்வென்ஷன் நடத்தும் போது ஹோல் சர்ச்சே கவர்மெண்ட்ல போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கி ரோட்ல பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாட்டு பாடுவாங்க. நல்ல ஆண்டவர் துதித்து ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி வசனம் சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இன்றைக்கும் சிபிஎம் கன்வென்ஷன்ல அதை பயன்படுத்துகிறார்கள். அதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ரோட்ல ஆண்டவரை துதித்து பாட பாட கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அப்ப அந்த ஏரியாவில் இருக்கிற விக்கிரகாவிகள், விபச்சாராவிகள், அசுத்தாவிகளால் இருக்க முடியாதபடி சிதறடிக்கப்பட்டு போகும். நம்ம ஒழுங்கா பாட்டு பாடி துதித்தாலே, வசனத்தை ரோட்ல நின்று சொல்லி துதித்து கொண்டு போனாலே பட்டணம் மாற ஆரம்பித்து விடும், கிராமம் மாற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஏன்? அது தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. சிறைச்சாலின் அஸ்திபாரம் ஏன் அசைந்தது? தேவனுடைய பிரசன்னம் இறங்கினபடியினால். அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அவர் துதிக்க மத்தியில இறங்கினபடியினால் அஸ்திபாரம் அசைந்தது. அப்போ நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணி ஒழுங்கா துதித்து நல்ல முழு இருதயத்தோடு அவரை துதித்து பாடினால் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி ஒரு எழுப்புதலுக்கான மாற்றத்தை உண்டாக்கும். 2வது, இவங்க ஆராதித்த போது என்ன நடந்தது? மறுபடியும் அப்போஸ்தலர் 16:26 வாசிப்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. முதலாவது அதோட அஸ்திபாரம் அசைகிறாரு. 2வது வசனம் சொல்லுகிறது கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தார்கள், சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். கைதிகள், குற்றம் செய்தவர்கள் எல்லாம் உள்ளே சிறை வைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறந்ததாம். பவுலும் சீலாவும் இருந்த அறை மாத்திரம் அல்ல, அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கதவுகளும் திறவுண்டது. அல்லேலூயா. எல்லா கதவுகளும் திறக்கிறது. இவங்க உண்மையா ஜெபம் பண்ணி ஆராதித்த போது
அங்கே எல்லா கதவுகளும் திறவுண்டது என்பதாக வேதம் சொல்லுகிறது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அப்போ கதவுகள் திறக்கப்படும். சாத்தான் அடிமையாக்கி சிறைபிடித்து வைத்திருக்கிற அந்த ஆத்துமாக்களை சிறை வைத்திருக்கிற கதவுகள் திறக்கப்படும். ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுக்கு தருவேன். அது என்னது? ஒளிப்படத்தில் இருக்க புதையல் பொக்கிஷம் ஆத்துமாக்கள். ஆத்துமாக்களை சாத்தான் சிறை வைத்திருக்கிறான். விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை சிறை வைத்து வெண்கல கதவுகளை போட்டு மூடி வைத்திருக்கிறான். வெளியே வர விடாதபடி, ரட்சிக்கப்பட்டு விடாதபடி, சத்தியத்தை அறிந்து கொள்ள விடாதபடி சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கி சிறை பிடித்து வைத்திருக்கிறான். அந்த கதவு திறக்கப்படணும். அல்லேலூயா. அந்த கதவு திறக்கப்படணும், தாழ்பாள் முறிக்கப்படணும். அதற்குரிய வல்லமை ஆராதனைக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி துதிச்சு பாருங்க, சாத்தானுடைய அந்த தடைகள் எல்லாம் விலகும். வெண்கல கதவுகள் உடையும், அந்த இரும்பு தாழ்பாள்கள் முறியும். ஆமென். ரஷ்யா ஒரு காலத்தில் இரும்பு திரை நாடு என்று அழைக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் நாடு. உள்ள சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, இயேசு பற்றி சொல்ல முடியாது. இரும்பு திரை நாடு என்று அழைக்கப்பட்டது. எவ்வளவு ஜெபம் அந்த காலத்தில் அந்த தேசத்துக்காக எல்லாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நான் போன சபையில் சொல்லுவாங்க, ரஷ்யாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்கே சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. சீனாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படிலாம் ஜெபிதா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் அப்படியெல்லாம் ஜெபிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். பாருங்க, அந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டார். ரஷ்யா இரும்பு திரை நாட்டினுடைய வெண்கல கதவை கர்த்தர் உடைத்தார். இரும்பு தாழ்பாள்களை முறித்தார். சுவிசேஷமே செல்ல முடியாத இடத்துல வாசலை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு உலகத்தில் அதிகமானவர் ரட்சிக்கப்பட்டு வருகிற இடத்துல ஒன்று ரஷ்ய தேசம். ஒவ்வொரு நாளும் ஜனங்க ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சபை வளர்ந்து பெறுகிறது ரஷ்யாவில். அல்லேலூயா. இரண்டாவது சீன தேசம். அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அது ஒரு இரும்பு திரை நாடு. அங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது என்கிற ஒரு இரும்பு திரை நாடு. சாத்தான் இரும்பு தாழ்பாள்களை போட்டு வைத்திருந்தான். ஆனால் வெளி தேசங்களுக்கு போன நிறைய சீனர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சிங்கப்பூர்ல, மலேசியாவில் பல நாடுகள் இருக்கிற சீன மக்கள் ரட்சிக்கப்பட்டு அவங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நாம் அதற்காக பல நாட்களுக்கு முன்பாகவே ஜெபித்திருக்கிறோம். சீன தேசத்திற்காக ஆண்டவர் கதவை உடைத்திருக்கிறார். இன்னைக்கு கதவு பூட்டப்பட்ட மாதிரியே இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள போனா ஆயிரக்கணக்கான சபைகளை கர்த்தர் உருவாக்கி விட்டார். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்பி விட்டார். தடைகள் உடைக்கப்படும். ஜெபத்தினாலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய தடைகள், சுவிசேஷத்துக்கான தடைகள் உடைக்கப்படும். நீங்க ஜெபம் பண்ணி தேவனை ஆராதிக்க 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 எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்ல முடியாதோ அந்த வாசல் திறக்கப்படும். இந்த ஊருக்குள்ள சொல்ல முடியாது, நீங்க ஜெபித்து துதித்து பாருங்க, வாசல் திறக்கும். இந்த ஊருக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறாங்க, முதல்ல ஜெபம் பண்ணி துதித்து பாருங்க, கதவு திறக்கும். நீங்க அதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நான் இயேசுடைய ஊழியத்தில் நிறைய பேர் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆஃபீஸில் பணி செய்கிறவங்க 9 மணிக்கு ஆரம்பித்து 5:30 தான் முடியும். பல டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசும்போது சில வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன், நீங்கள்லாம் ஊழியக்காரிகள் தான். உங்களை ஊழியக்காரிகளாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த ஊழியத்தை வச்சு பரலோகத்தில் உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது. அப்படியெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்ன இயேசுடிக்கால ஊழியம் செய்கிறா பலன் கிடைக்காதா? ஊழியக்காரியாக தானே ஊழியக்காரனாக தானே எங்களை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் காலையில் 9லேருந்து 5 வரைக்கும் இங்கே வந்து ஊழியம் செய்கிறதுக்கு காசு வாங்கிடுறீங்கல்ல, சம்பளம் கொடுத்துட்றோம். அதுக்குரிய பலன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால் இது இல்லாமல் நீங்கள் மற்ற நேரத்தில்
கிராமத்துல போய் தெருக்களை போய் சுவிசேஷம் அறிவிச்சா அதுதான் பரலோகத்துல பலனை கொடுக்கும். அதனால நான் ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியத்தில் சம்பளம் வாங்கிட்டு பரலோகத்துல பலன் கிடைக்குன்னா அதான் அவனுக்கு சம்பளம் கொடுத்தலடா அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். போனஸ் எல்லாம் வேற உனக்கு தந்த, அப்புறம் என்ன பரலோகத்தில் பலன் தேடுற அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். எங்கள் ஊழியக்கார்ட்ட நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? சுவிசேஷம் அறிவிங்க, சுவிசேஷம் அறிவிக்க போங்க, கிராமத்துக்கு போங்க, தெரு தெருவா போங்க. உடனே எங்கள் ஆட்களுக்கெல்லாம் ரோஷம் வந்துட்டு, ரோஷன்னா விழிப்புணர்வு வந்துட்டு எங்கள் ஊழியத்தில் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. மாதத்தில் ஒரு நாள் நம்ம காஸ்பலருக்கு போகலாம். அவங்களே காசு கலெக்ட் பண்ணாங்க, அவங்களே வேன் ஒழுங்கு பண்ணாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீமாக காலையில் போயிடுவாங்க. போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் பெண்கள்லாம் சேர்ந்து ஊழியம் கிராமத்தில் வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, தெரு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஹவுஸாக ட்ராக்ஸ் கொடுத்து கவுன்சில் பண்ணுவாங்க. சாயங்காலம் ஆன உடனே பெண்கள் எல்லாம் வேனில் திரும்பிடுவாங்க. அப்புறம் ஆண்கள் இரவு கூட்டம் அந்த கிராமத்தில் நடத்துவாங்க. எல்லாம் செய்ய இயேசுடைய ஊழியத்தில் உள்ள கேட்டு பாருங்க. அங்கே சாம்சன் என் கூட இருக்கார் பாருங்க, அவர் தான் இடம்லாம் செலக்ட் பண்ணுற ஆள். அங்கே போய் இடம்லாம் செலக்ட் பண்ணி இந்த கிராமத்துக்கு போகலாம், அங்குள்ள பாஸ்டர்லாம் பிடிச்சிட்டு வந்துடுவார். அவங்கள ஒழுங்கு பண்ணி அதுக்கு ஒரு மாதம் ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா கிடையாது, ஒரு மாதம் இந்த ஊருக்கு தான் போகிறோம், அடுத்த மாதம் அதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஊரை பற்றி முழு டீட்டெயில் கொண்டு வந்துடுவாங்க. சும்மா எடுத்துகிட்டு ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போன்னு கிடையாது. எந்த ஊருக்கு போகிறாங்களோ அவர் போய் டீட்டெயில், இந்த ஊரில் இத்தனை கோயில் இருக்குது, இத்தனை தெரு இருக்குது, இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, என்னென்ன பழக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மாதம் ஜெபம் பண்ணி ஒரு நாள் ஊழியத்துக்கு போவாங்க. அங்கே போய் சுவிசேஷம் அறிவித்து அங்கே ஏதாவது சபை இருந்தால் அந்த பாஸ்டரை கூப்பிட்டுக்கிடுவாங்க. ஆத்மா ரட்சிக்கப்படுறத அந்த சபையில் சேர்த்துட்டு வந்துடுவாங்க. எவ்ரி மந்த் தவறாமல் செய்கிறாங்க இயேசுடைய ஊழியத்தில். நான் சொல்லிட்டேன், அந்த ஊழியத்தை வச்சு தான் பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அதனால் அந்தந்துள்ள ஊழியர்களை அறிந்து கொள்ளுங்க. இயேசு சந்திக்கிறார், ஊழியத்தில் உள்ள அறிந்து கொள்ளுங்க. சும்மா உட்காந்து இங்கே எழுதிட்டு இருக்கனால பரலோகத்தில் பெரிய பலன் கிடைக்குன்னு நினைக்காருங்க. தெருவில் இறங்கி சுவிசேஷம் அறிவிக்கணும். வீதி வீதியா போய் சுவிசேஷம் அறிவிச்சாதான் பரலோகத்தில் பலன் உண்டாகும். இங்கே தான் சம்பளம் வாங்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்லுவார் உனக்குரிய பலன் கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லுவார். சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தெருவில் இறங்கி. ஒரு முறை அதை சொன்ன ஒவ்வொரு மாதமும் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த கிராமத்துக்கு போனோம், இப்படி நடந்துச்சு, இவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சில இடத்துல எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சுன்னு. ஒரு சமயம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இவங்க ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. வேனில் போய் இறங்கினா ஒரு ஊர் எல்லையில் ஒரு டீமாக போனால் ஒரு வாலிபையன் வந்துட்டான். வந்து ஊருக்கு முன்னால் மறிச்சிட்டான், எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, நீ கிறிஸ்தவங்க தானே, வரக்கூடாது, எங்கள் ஊருக்குள்ளே கிறிஸ்தவங்களே வரக்கூடாது, இங்கே வந்து பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது, இயேசுவெல்லாம் சொல்லக்கூடாதுன்றான். ஏன்ப்பான்னு கேட்டால் ஒரு போர்டு எழுதி வச்சு, அவனே எழுதி வச்சிருக்கான். அவன் மத தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவன். அதனால் கிறிஸ்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி வச்சிருக்கிறான் ஊருக்கு வெளியே எல்லையில். இதை பாருங்க, கிறிஸ்தவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் எழுதி வச்சுருக்கோம், ஒருத்தர் உள்ளே வரக்கூடாது. இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு நற்செய்தி தானே சொல்ல போகிறோம், யாரையும் நாங்கள் மதம் மாற்ற வரல, இயேசுவை பற்றி சொல்கிறோம்ப்பா, அதெல்லாம் முடியாது, எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. தகராறு பண்ணி ஊருக்கு வெளியில் நிறுத்திட்டான். வாசலை அடைக்கப்பட்டிருக்குது. இவங்க ஒரு மாதமாக ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்க நின்று கொண்டு இருக்கும்போது பஸ் வந்தது, டவுன் பஸ் வந்து இறங்கி ஒரு 10 பேர் வர்றாங்க. அதில் பெண்கள் தான் அதிகம். அந்த ஊருக்காரங்க இறங்கி அந்த ஊருக்கு வர்றாங்க. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே, தகராறை பார்த்த உடனே இந்த பெண்கள்லாம் கேட்டாங்க, என்னையா விஷயம்? சொன்னாங்க, அம்மா நாங்கள் 4 மாவட்டத்துலேருந்து வரோம், இயேசுவை பற்றி உங்கள் ஊருக்கு சொல்லலான்னு நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த தம்பி உள்ள விட மாட்டேங்கிறாரு அண்ணா. அவன் கிடைக்கிறான், நீங்கள் வாங்க என் கூட. சிம்பிளா முடிவு போச்சு. அவன் அவ்வளோ மிரட்டினா ஒரு பெண்ணை கொண்டு சிம்பிளா முடிஞ்சிட்டு, வாசல் கர்த்தர் திறந்தா யாரும் அடைக்க முடியாது. இந்தியாவில் சுவிசேஷத்தின் வாசலை அடைக்க முடியாது. நீங்க சரியா ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பிச்ச கதவுகள் திறக்கும், வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும். எந்த குடும்பம் ரட்சிக்கப்படாது நினைக்கிறீங்களோ அந்த வீட்டுக்குள்ள இயேசுடைய வல்லமை பிரவேசிக்கும். இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற வல்லமை ஜெபத்திற்கும் துதிக்கும் இருக்கிறது.
நல்ல ஜெபம் பண்ணி துதிங்க, கால் தாழ்பாள்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்க. அதே வசனம் திரும்ப வாசி. அப்போஸ்தலர் 16:26 வாசிக்க கேட்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. நீங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணி துதித்து சரியான உண்மையான ஆராதனை செய்ய ஆரம்பித்தால் சாத்தானுடைய அஸ்திபாரம் அசையும். அவனுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு தாழ்பாள்கள் முறிக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்படும். மூன்றாவது, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. கட்டுகள் எல்லாம், அங்கிருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போய்விட்டது. கட்டுகள் அறுக்கப்படும். அதுதான் ஆராதனை. தேவனை ஜெபித்து துதித்து உண்மையாய் உத்தமமாய் ஆவியோடு ஆராதிக்கிற ஆராதனையின் வல்லமை. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. முதலாவது யார் கட்டு அவிழ்க்கப்பட்டது? பவுல், சீலா. யார் தேவனை துதித்து பாடுறாங்களோ ஆராதிக்கிறாங்களோ அவங்க கட்டு அறுக்கப்பட்டு விட்டாரு. அல்லேலூயா. காலில் மாட்டப்பட்டு இருந்த அந்த தொழுமரம் எல்லாம் விலக்கப்பட்டு விட்ட கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டு அவங்க விடுதலையாக எழும்பி விட்டார்கள். சாத்தான் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை முடக்க விரும்புகிறான். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை முடக்க விரும்புகிறான். யார் தேசத்துக்காக ஜெபிக்க அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை சிறைப்பிடித்து முடக்கி வைக்க விரும்புகிறான். அவருடைய கால்களை கட்டிவிட விரும்புகிறான், கைகளை கட்டிவிட விரும்புகிறான், அவங்களை செயல்பட விடாமல் ஆக்க விரும்புகிறான். ஆனா வாயை மாத்திரம் கட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வாயினால நீங்க ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். சாத்தானால் அதை மாத்திரம் கை வைக்க முடியாது. இன்னைக்கு அநேக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆராதனைக்கு அழைக்கப்பட்ட, எழுப்புதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நிறைய பேரை சாத்தான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். எதனால? சில பாவ பலவீனம். இதை என்னால விட முடியல, இதை என்னால விட முடியல. சாத்தான் சில பாவ பலவீனத்துல சிறைப்பிடிச்சுட்டான். சிலருக்குள்ள பயம், சொல்லப்போனா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, மற்றவங்க ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ, நம்ம ஜெயிலில் பிடிச்சு வச்சிருவாங்களோ, இப்போ போலீஸ் வந்துருமோ, பயம். பயத்தை கொண்டு வந்து சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். சிலருக்குள்ளே சோர்வு. நம்ம ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், நமக்கே ஒன்று நடக்க மாட்டேங்குது, நம்ம போய் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்றது, மனசோர்வு. இது ஒரு சாத்தானுடைய கட்டு. சிலருக்குள்ளே வியாதி, சரீரம் தாக்கப்பட்டு விட்டேன், நானே வியாதியில கஷ்டப்படுறேன், நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு சொல்றது, எப்படி எழுப்புதலை கொண்டு வருவது, நானே கஷ்டப்படுறேனே. தன்னை குறித்த அந்த உணர்வுக்குள்ளே கட்டி வைத்து விடுகிறான் வியாதியினால. சில தடைகள், எது எடுத்தாலும் தடை, எதுவும் வாய்க்க மாட்டேங்குது. ஒரு ஊழியத்தை போலான்னா தடை, ஒரு ஜெபிக்க போலான்னா தடை, ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு எழுப்புதலுக்காக பிரயாசப்படலான்னா தடை, இந்த கிராமத்தில் ரட்சிப்புகளை நடத்தலான்னா ஒரு தடை. தடைகள், குடும்ப பாரம், பண தேவை, கடன் பிரச்சனை, இதுவே நான் அழுத்துறே. நான் இப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, நான் இப்படி கர்த்தரை ஆராதிக்கிறது, நான் இப்படி போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது, குடும்ப கவலை, இந்த பாரம் அழுத்துகிறது. இந்த மாதிரி கட்டுண்ட நிலைமையினால விடுதலையோடு ஆண்டவருக்கு அந்த எழுந்து பிரகாசிக்க முடியாம இங்க பலர் வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கும் போது முதலாவது உங்கள் கட்டுகள் தெரிபட்டு போகும்.